ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நெல் வேக வச்சது, நெல் தண்ணியில் போட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணேன். ஆனால் நெல் நாற்று நட்ட வீடியோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணவே இல்லை. இந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் நினச்சேன், ஆனால் நம்ம நாற்று நட்டோமே, அந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ணவே மறந்துட்டோமே அப்படின்னு. கிட்டத்தட்ட பாருங்கள், நெல் போட்டு எடுத்து 6 மாதம் கழித்து அதை அறுவடை பண்ணி இப்போ அதை வேக வச்சு அரிசியும் எடுத்தாச்சு. இப்போ தான் எனக்கு தோணுது, ஆனால் நம்ம அந்த வீடியோவை போட விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கே வந்தது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பழனி போயிருந்தோம். பழனி போயிருந்த அன்னைக்கு தான் கரெக்டாக திடீர்னு இன்னைக்கு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நெல் அறுக்கிறதுக்கு, நெல் சேத்தோலை ஓட்டுறதுக்கு வண்டி வந்துருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே. அப்பா வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டு அப்போ தான் வந்துட்டு இருந்தோம். நாற்று நடுறக்கும் ஆளுக வந்துட்டாங்கன்னு. நாற்று நடுறக்கு பார்த்தீங்கன்னா செட்டாக வெளியூர்லேருந்து ஒரு குரூப்பாக வருவாங்க. அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் எல்லா பக்கம் எல்லா காட்டுக்குமே நாற்று நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அவங்க நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க முதல்ல. அப்புறம் பார்த்தா நாங்கள் சரி பள்ளி போயிட்டு வந்துடலாம், நாற்று நடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பள்ளி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பள்ளி போயிட்டோம். பள்ளி போனதையுமே நாற்று நடுறக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்கள் வேகமாக சாமியெல்லாம் கும்பிட்டு அடித்து பிடிச்சி வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்று நடுறவங்க அந்த அன்னைக்கு சாயங்காலம் தான் வந்தாங்க. நாங்கள் சரி வந்துடுவாங்க, நாற்று நடுறதுக்கு முன்னாடி நம்ம வயலுக்கு போகணுமே அப்படின்னு நாங்கள் வேகமாக அவ்வளோ டயர்டு. பள்ளி மலையெல்லாம் ஏறிட்டு அந்த அன்னைக்கு வந்தீங்களா அங்கே பிரதர்சனம் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேண்டுதெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ டயர்டில் வேகமாக நாங்கள் காட்டுக்கு வந்தோம். அந்த அன்னைக்கு சாயங்காலம் தான் நாற்று நடுறதுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நெல்லை விட்டு நெல்லையெல்லாம் இது பண்ணோம் இல்லைங்களா, அதனால் சாயங்காலமே பாதி நெல்லை அந்த வயல்லேருந்து எடுத்து வச்சுட்டாங்க. மீதி பாதி நெல்லை மட்டும் காலையில் எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியும் பரவாயில்ல வந்துட்டோம்ல, சரி நீ எத்தனை மணிக்கு நட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வந்ததையுமே நெல் அவங்களுக்கு தனியாக இப்போ ஒவ்வொரு லைனாக பார் போட்டு ஒரு அம்மா அப்படியே ஃபுல்லாக லைனில் கால்லையே அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு பார் போட்டாங்க. அந்த பாருக்கு நேராக ஒவ்வொருத்தரும் அப்படியே பிடிங்கிட்டு வர்ற மாதிரி அது அழகாக அவங்க நெல்லை இது பண்ணும்போது பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தர் நல்ல ஸ்பீடு, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் மெதுவாக, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம். ஒருத்தருக்கு வேலை என்ன வேலை செஞ்சாலும் ஸ்பீடாக செய்வாங்களா, அந்த மாதிரியும் ஸ்பீடாகவும் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் மெதுவாக செஞ்சவங்களும் செஞ்சாங்க. இவங்க வெளியூர்காரங்கன்னா வந்தால் இந்த நெல் நடுற டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஊர்க்காரங்களை நடுறக்கு கூப்பிட்டோம்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி. இதே வெளியூர்லேருந்து வர்றவங்க நம்ம தங்க வச்சு நம்ம சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டோம்னா போதும். சாப்பாடுமே அவங்க செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தங்கறதுக்கு உண்டான வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக அவங்களே நாற்றெல்லாம் நட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டும் கம்மி அவங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். இதே நம்ம ஊர்க்காரங்களை விட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட்டுங்க. அதனால இவங்க ஊர் டு ஊர் வர்றாங்க. மெயினாக பக்கத்தில் எந்த அளவுக்கு எவ்வளோ பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதை சுற்றி இருக்கிற 4-5 காடு அப்படி சேர பேசிடுவாங்க. ஒவ்வொரு நாள் பேசிடுவாங்க. அப்படியே எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் சாயங்காலம் வந்திருந்தாங்க. சாயங்காலமே பாதி நாற்றெல்லாம் பிடுங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பாதி நாற்றை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நாற்று நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கரெக்டாக நாங்கள் காலையில் நேரமே கிளம்பி வந்தோம். வரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வயலுக்கு கொஞ்சம் நாற்றெல்லாம் கொண்டு போய் போடுறது. அது இல்லாமல் ஜென்ஸ் ஒரு 3 பேர் அவங்களே வந்திருந்தாங்க. இதே நம்ம ஊர்க்காரங்க நாற்று நடுறாங்க அப்படின்னா நம்ம இந்த சேர் அடைக்கிறக்கோ இந்த வரப்பு இதெல்லாம் அடைக்கிறதுக்கு சேர் பூசுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வரப்பு உடச்சி விட்றக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம செய்யணும். அது இல்லாமல் நம்ம தையிலனா நம்மளால முடியல அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம 2 ஆம்பளைகளை தனியாக போட்டு வேலை செய்யணும். அது அதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் பார்த்துக்கோங்களேன். அது அவங்க வரும்போது செட்டாக கரெக்டாக ஆம்பளைக்கு 4 பேர் வர்றாங்க. அவங்க இதுலேயே வர்றாங்க. அவங்க உரம் போடுறதுக்கு தனியாக 2 பேர், அது இல்லாமல் நாற்றை எடுத்து கொடுக்குறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் அந்த சேர் எல்லா இடத்துலையும் அடைச்சி விட்றதுக்குன்னு சொல்லிட்டு 4 பேர், அவங்க 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் இல்லாமல் அந்த நாற்று பிடுங்குறக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ லேடிஸ் ஒரு 10 பேர் வராங்க. அதனால் வேலைகளுக்கு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு வைங்களேன், அப்படியே பேசி விட்டுட்டோம்னா நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போது. தம்பிக்கு ஒரே பிரியம், நான் சேர் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக எடுத்தெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துல உடச்சி விட்றோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நாற்று நடுறதுக்காக அதை அடைச்சி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் நாற்றெல்லாம் நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து விடுவாங்க. இவங்க சேத்தோல ஃபஸ்ட்டு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் தான் நெல்லை நடணும்.
அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உழவு ஊட்டும் போதே வந்து ஒரு உரம் போடுவாங்க. உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாற்றே நடணும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வருஷம் நாங்கள் நாற்று நடுறதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடையில் வந்து நான் ஊரில் இல்லை, அப்போ வந்து அம்மா தான் நாற்று நட்டாங்க. இந்த டைம் வந்து நான் ஊரில் இருக்கிறனால அப்பா வந்து என்னை வந்து ஃபஸ்ட் டைம் நாற்று நட சொன்னார். சரி ஓகே, கண்டிப்பாக நல்லபடியாக வரணும். எனக்கு என்னென்னா நம்ம நாற்று நடுறோம் அப்படிங்கிறத விட நம்ம நட்டால் நல்லா வரணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள அந்த பயம் இருக்குங்களா, அந்த பயமே அதிகம். எனக்கு காலையிலேருந்து நான் கிளம்பி போனதுலேருந்து சாமி கும்பிட்டே இருந்தேன். நல்லபடியாக வரணும், நல்லபடியாக வரணும், நல்லபடியாக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வேண்டுதல் அதுவாகவே இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ள உள்ளே போனதுல இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இந்த இதெல்லாம் இதில் போன டைம் அம்மா செய்யும்போது நான் இல்லை, நான் வந்து ஊரில் இருந்தனால பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நாற்று நடுறதே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்டு நடணும், பாலச்செடி ஊனிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக நாற்று நடணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நடும்போது எனக்கு என்ன எப்படி நடணும்னு கூட தெரியல. நான் வாட்டில் ஒரு குத்து மதிப்பை உள்ளே வச்சு அமுத்து அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அமுத்தி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் அவங்க நடுறதை பார்த்துட்டே இருக்கு. எனக்கு கொஞ்சம் நடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் நாற்று நடுறதுக்கு போயிருக்காங்களாம்மா, இப்போல்லாம் தான் போகிறதில்ல. நாற்று நடுறதுக்கு நான் போயிருக்கேன், முன்னாடியெல்லாம் நாற்று நட்டுருக்கேன். இப்போல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் இப்போல்லாம் போக முடியறதில்ல, எந்த வேலையுமே இப்போ பண்ண முடியாத நம்மளுக்கு அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிவாமா உனக்கு நாற்று நட தெரியுமில்லம்மா, அப்போனா நீ எனக்கு சொல்லிக் கொடு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி பண்ணா போகுது அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் நேரம் நடுறதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொத்துக்காரின்னு சொல்லிட்டு இவங்க தான் கொத்துக்காரிங்க. அதாவது கொத்துக்காரிங்கன்னா வேலைக்கு கூட்டு வருவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம எப்படி ஒரு குரூப் அப்படின்னா அதில் மேனேஜ்மெண்ட் பார்க்குறக்கு ஒரு ஆள் இருக்கும், அந்த மாதிரி கொத்துக்காரிங்கிறது அவங்க. ஏன்னா அவங்க நாற்று நடுறதுக்கு வர்றப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க நம்ம நட்டதுக்கப்புறம் அவங்க நடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும் நடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பணம் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம நாற்று நட்டுருக்கோம், நல்ல முறையாக எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுங்க, நீங்கள் நல்லா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வந்து அவங்க நமக்கு பிரியப்பட்டதை வந்து அமௌண்ட் வந்து வச்சு காணிக்கு மாதிரி வச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு காணிக்கு வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷங்க. நல்லபடியாக வந்து அவங்களுக்குமே வந்து எப்படின்னா நமக்கு வந்து கொடுக்குற காணிக்க அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளால் வாங்குற காணிக்க இன்னும் 4 காடு பக்கத்தில் வந்து கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராசி மாதிரி நினைப்பாங்க. நமக்கு அவங்க கையால் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு ஒரு ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவங்க தாங்க நாற்று நடுறதுலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. அங்கே இருக்கிற 10-15 பேத்துல இவங்களோட ஸ்பீடு யாருமே கிடையாதுங்க. சுற்றி நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இவங்க எப்படி நடுறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அழகாக நாற்றுமே எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லாமல் அவ்வளோ அழகாக நட்டாங்க. அதை பார்த்துட்டு அம்மாவுக்குமே நாற்று நடுறதுக்கு பிரியமாயிருச்சு. சரி நம்மளும் நடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட பங்கு அவன் எல்லா இடத்துலையும் நாற்று எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தான். அவங்க எல்லாத்துக்கும் எங்கெங்கே நாற்று தேவையோ அவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பிக்கும் இந்த மாதிரி சேத்துக்குள்ளே வேலை செய்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்க சரி ஓகே நமக்குமே தோணலை, ஐயோ அம்மா செய்கிறாங்க அப்போ நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதனால் எனக்குமே வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் போய் அவங்க எப்படி நடுறாங்கன்னு பார்க்குறோம் அதே மாதிரி நடுறான்ட்டு. தம்பி பாருங்க அவனே பார்த்துட்டு இருந்துட்டு அவனுக்குமே நாற்று நடணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களே வாங்கி நட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வரும் எப்படி நடுறதுனே தெரியல. எனக்குமே தண்ணிக்குள்ளே கை விடும்போது எங்கடா நாற்று நிற்கவே மாட்டேங்குது, எப்படி ஊடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த தண்ணிக்குள்ளே நாற்று கரெக்டாக நிற்கிற மாதிரி நடுறது தான் அதனோட இதே. வந்து சாயிற மாதிரி சாஞ்ச மாதிரி நாற்று நடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே எல்லாம் நேராக நட்டுடணும். அவங்க எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம அளவு வச்சு நட்டால் கூட இப்படி நட முடியாதுங்க. அப்படியே சும்மா டக்குன்னு நட்டுட்டு ஊனிட்டு வர்றாங்க. அந்த ஊன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக நேராக சொல்லி வச்ச மாதிரி சூப்பராக நட்டுட்டு வர்றாங்க. தம்பி வந்து நடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி அம்மா எல்லாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம பங்குக்கு கண்டிப்பாக நம்ம நடணும் இல்லைங்களா. அதனால் நானும் வந்து அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்த நாற்றை வந்து நானுமே நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டம் இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து டீ இந்த காஃபி இந்த மாதிரி மட்டும் தான் வாங்கி கொடுக்கணும். அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெல் நட்டதுக்கப்புறம் வந்து என்னது சர்க்கரையும் பொட்டுக்கல்லையும் கலக்கி கொடுக்கணுங்களாம்மா, கரும்பு சர்க்கரையும் பொட்டுக்கல்லையும். அதை நாங்கள் வாங்கி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும், எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாற்றெல்லாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதில் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஐயோ நாங்களுமே மறந்துட்டோம், சரி இருங்க இப்போவே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் போய் வாங்கிட்டு வந்து அப்போவே வந்து நம்ம வந்து கலக்கி அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும். அவங்க நாற்றெல்லாம் நட்டு முடிச்சுட்டு சாப்பிடவே போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதை வாங்கி கொடுக்குங்கிறதையும் மறந்துட்டோம்.
அதனால சரி நம்ம வந்து வாங்கி கொடுக்கணுங்கிறத வாங்கி கொடுத்துடணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அந்த பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நீங்கள் கலக்கவுலாம் வேண்டாம், நாங்களே வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயல் ஃபுல்லாக நட்டுட்டாங்க. நாங்கள் வர கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து முடிக்கிறதுக்குள்ளே நட்டுட்டாங்க. கடைசி ஒரு 2 வயல் மட்டும் இருந்துச்சு, அதையும் நட்டு முடித்தா நம்மளோட வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பிடலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சந்தோஷம் நமக்கு வந்து நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இது காட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சின்ன சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதில் நெல் நட்டு அதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி தாங்க. ஆனால் இது நீ நெட்டு கொண்டு வர வரைக்கும் எல்லா டைமும் வேலை ஜாஸ்தியாக தான் இருந்தது. இருந்தாலும் அப்பா எங்கேயுமே வந்து விடக்கூடாது, இது எப்படி நெல் எடுத்துடணும் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே செஞ்சுட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த காட்டில் ஒரு 8 பொதி தான் வரும், 8-9 பொதி தான் வரும். இந்த தடவை வந்து நெல் நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நான் அந்த நெல் வந்து வேவிக்கும் போதே அந்த விதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் மறந்துட்டேன். 11 பொதி வந்திருந்தது அந்த காட்டுக்குள்ளே. எப்போவுமே இத்தனை வருஷமாக நெல் போட்டிருக்காங்க, 10 பொதி தான் வரும், அதுக்கு மேலே வராதுன்னாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.